إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஜுமா என்கிற இந்த சிறந்த ஒரு இபாதத்தை அல்லாஹுடைய இறையில்லத்தில் நிறைவேற்றுவதற்காக முழு ஆரோக்கியத்தோடு நல்ல மனநிலையோடு அல்லாஹுடைய அருளை மன்னிப்பையும் எதிர்பார்த்த நிலையில் நானும் நீங்களும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான ஒரு வாய்ப்பை யா அல்லாஹ் எனக்கு நீ தந்தாயே என்று அல்லாஹ்வை நினைத்து உங்களுடைய ஆள் மனதிலே இருந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ பேர் நோயிலே இருக்கிறார்கள், வழியிலே இருக்கிறார்கள், சிரமத்தில் இருக்கிற, பள்ளிக்கு நடந்து வர முடியாமல் படுக்கையிலே கிடக்கிறார்கள். அப்படியெல்லாம் இறைவா எங்களை ஆக்கி விடாமல் உன்னுடைய இறை இல்லத்திலே உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னை நின்று வணங்கி தொழுகிற நல்ல பாக்கியத்தை தந்தாயே என்ற நினைவு வரும்போதெல்லாம் அல்லாஹ்வை நாம் புகழ் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த ஜுமா என்கிற இந்த சபை வெறுமென உரைகளை கேட்டு வெறுமென களைவதற்கான ஒரு சபை அல்ல. இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அதுதான், நாம் மாறினால் என்ன. இந்த ஆண்டுடைய முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டினுடைய துவக்கத்திலையும் அல்லது அவ்வப்போது உள்ள நேரங்கள் நாம் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் தொழுகையில் கரெக்டாக இருக்கலாமே, கொஞ்சம் அமல்களில் முன்னேறலாமே, கொஞ்சம் நேர்மையாக நடக்கலாமே, கொஞ்சம் பொய்யை குறைச்சிக்கலாமே, இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம மாறணும்னு நினைச்சிட்டே இருக்கிறோம். அப்படிதானே தோழர்களே? அதனால தான் இன்றைய ஜும்மாவுடைய முதல் தலைப்பே நாம் மாறினால் என்ன. இந்த உபதேசங்களை எல்லாம் ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன். அன்பானவர்களை, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 51வது அத்தியாயத்துடைய 55வது வசனம், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மூமின்களுக்கு, இறை அடியார்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். ஆனால் அவர்கள் அந்த உபதேசத்தால் எப்போது மாறுவார்கள் தெரியுமா? அவர்கள்ட்ட ஈமான் இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை இழந்து விடுவோமே, அல்லாஹ் இதனால் என்னை கோபித்துக் கொள்வானே என்கிற அந்த நிலை அவனை மாற்றிக்கொண்டே இருக்கும். தோழர்களை, தாய்மார்களே, கொஞ்சம் ஒரே ஒரு யோசித்து பாருங்கள். என் வாழ்க்கையில் எத்தனை விதமான இறை உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். குறைஞ்சது வாரத்தை ஜும்மாலியாவது கேட்டு செஞ்சிடறோம். ஆனால் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? அல்லாஹுடைய கட்டளை, பெருமானாருடைய வாழ்க்கை, நல்லோர்களுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டுத்தானே ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். ஆனால் பேசுகிற நானோ கேட்கிற நீங்களோ என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நாம் கண்டோம்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் தொழுகையை எடுத்திருப்போம், அல்லது ஒரு விதமான பண்புகள், நல்ல பண்பில் வந்திருப்போம். அதோடு சரி, என் வாழ்க்கை அந்த ரேஞ்சிலே தான் கடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டுகள் 2024 முடிந்து 25 தொட இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய ஆயுளை நீட்டி வைக்கட்டும். ஆனால் யதார்த்தம் என்ன?
என்னை நான் கேள்வி கேட்கிறேன், தோழர்களே, தாய்மார்களே, உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையிலே எனக்குள் ஏற்பட்ட இந்த மாற்றங்கள்லாம் என்ன? ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம எதெல்லாம் பண்ணுவோம்? போன வருஷம், 2 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதானே நாம சொல்கிறோம். ஆனா வாரம் வாரம் உபதேசம் செய்கிறோமா இல்லையா? வாரம் வாரம் நீங்க தனிப்பட்ட மார்க்கத்தை படிக்கிறீங்களா இல்லையா? அப்ப நாங்க ஈமான் கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு என் உள்ளங்கள் ஏன் மாறவில்லை? அதனாலே தான் இன்றைய தலைப்பே நாம் மாறினால் என்ன? என்னுடைய ஈமானிய உணர்வில் நான் மாற்றம் கண்டு விட்டேனா? அல்லாஹ்வை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும், பெருமானாருடைய சுன்னாவை எப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த நிகழ்விலே நான் என்னை மாற்றிக்கொண்டேனா? என்னை மாற்றாமல் என் குடும்பத்தை எப்படி என்னால் மாற்ற முடியும்? அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சூரா அர்-ரஅத் 13வது அத்தியாயம் 11வது வசனம். படித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளமா அச்சமற்று இருக்கும் போதெல்லாம், தவறிலே உங்கள் உள்ளங்கள் எண்ணங்களை கொண்டு போகும் போதெல்லாம், சார் என்னால் மாற முடியாதா என்ற ஏக்கம் வரும்போதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்க வேண்டிய வசனம் 13வது அத்தியாயத்துடைய 11வது வசனம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் என்னை மாத்திரு, நல்லவனா ஆக்கிரு, நேர்மையா ஆக்கிரு, ஒழுக்கமா ஆக்கிரு, நல்ல கணவனா நல்ல மனைவியா என்னை வாழவை. மாஷா அல்லாஹ், கேட்கத்தான் வேண்டும். ஆனால் நீங்க உங்களுக்குள் மாற்றத்தை காணாத வரை அல்லாஹ் மாற்றவே மாட்டான். எவ்வளவு அழுத்தமான வசனம். ஆனா இன்னைக்கு எவ்வளவு மார்க்க விஷயங்களை பேசுகிறோம். இவர்கள் மாறினால் என்ன, அவர்கள் மாறினால் என்ன, உலக நாடுகள் மாறினால் என்ன, முதலில் நான் மாறிவிட்டேனா? அல்லாஹ் கேட்கிறான். உண்மையிலே இந்த வசனம் என்னுடைய உங்களுடைய முகத்தை பார்த்து கேட்கக்கூடிய வசனமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் மாறாமல் அல்லாஹ் உங்களை மாற்றவே மாட்டான். வைதா அராதல்லாஹு பிகௌமின் சூஅன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு கெடுதியை நாடிவிட்டால் ஃபலா மரத்த லஹு, அதை தடுக்க ஒருவருமே கிடையாது. வமா லஹு மின் தூனிஹி மின் வால், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவியாளரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் தான் இந்த தலைப்பினுடைய அடிப்படையான வசனம் 13லே 11வது வசனம். அப்படியானால் என்னை நான் மாற்றாத வரை அல்லாஹ் என்னை மாற்றவே மாட்டான். என்னுடைய அஹ்லாக் என்ன, என்னுடைய நடைமுறைகள் என்ன, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வியாபார நிலைகள், எதிலையுமே நான் மாற்றத்தை கொண்டு வர மாட்டேன். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய அல்லது பெருமானாருடைய சுன்னாக்களை உள்ளடக்கிய வாழ்க்கை இன்னும் மாறலையே. பேசுற நான் என்ன சொல்லிக்க முடியுமா? நான் பர்ஃபெக்ட், மார்க்கத்திலே தான் என்னுடைய 100% வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நான் என்ன சொல்லிப்பேனா இல்லையாங்க மாறணும்னு? அப்ப நீங்க உங்களை சொல்லிக்கணும்ல இல்லையா, நான் இன்னும் மாறணுமே என்று வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நேரங்கள், ஆண்டுகள், மாதங்கள் விரைந்து போய் கொண்டு இருக்கிறது. இப்படியே நாம இருந்து திடீரென்று மரணம் வரும்போது நாம் மாறணும் என்றால் அவர்களுக்கு என்ன நிலை அல்லாஹ் தருவான்? அதனாலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் மாறாத வரை அல்லாஹ் உங்களை மாற்றப் போவதில்லை. சூரா தாஹா 20வது அத்தியாயம் 123 124வது வசனம். இன்றைய சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் எத்தனையோ சிரமங்களிலே இருக்கிறார்கள். கையேந்தி பிரார்த்திக்கிறோம். ஆனால் இந்த சிரமத்துக்கு காரணம் யார்? உங்களுடைய கரங்கள். நீங்கள் மனிதனே, நீ செய்த அநியாயம்டா, நீ உன்னுடைய அலட்சியம், உன்னுடைய பொடுபோக்கு, உன்னுடைய இருமாப்புத்தனம் என்று அல்லாஹ் பேசுகிறான். 20ல் 123 124. அதாவது ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன், என்கிட்ட உங்களுக்கு ஒரு நேர்வழி வருதா, ஒரு உபதேசம் வருகிறதா, என் தூதருடைய வாழ்க்கை நடைமுறைகள் வருகிறதா, அதை நீங்க பின்பற்றுங்க. ஃபமனித்தபஅ ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவர்கள் வழிகட மாட்டார்கள். ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஆனா எந்த உபதேசம் கேட்டாலும் உள்ள, அதாவது திருந்தாத ஜென்மம் சொல்லுவோமே, பாறையில பட்ட நீரை போலன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான். அடுத்த ஆயத்திலே சொல்றான் பாருங்க, வமன் அஅரத அன் ذிக்ரி, என்னுடைய வார்த்தையை, என் நபியினுடைய வாழ்க்கையை நீங்கள் புறக்கணித்தால், அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க. நீங்க மாறவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசன், ஏகத்துவவாதி, மார்க்கத்தினுடைய அங்கம், சொர்க்கத்தின் சொந்தம் என்று சொல்லிக் கொள்வீர்கள். அப்படியானால் நீங்க இப்படி சொல்லிக்கிட்டு நீங்க அலட்சியமாவே இருப்பீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையே பார்க்க மாட்டீங்களா என்றால் ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா, நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் தந்துருவான். இந்த ஆயத்தை தோழர்களே, தாய்மார்களே, பல முறை கேட்டிருப்போம். ஆனால் என் வாழ்க்கையில சில நெருக்கடிகளை பார்க்கத்தானே செய்கிறோம். வியாபாரம் லாஸ் ஆகுது, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நோய், ஏதோ ஒரு சிரமத்தில் மாட்டிக்கிறோம், ஒரு இபாதத்தில் ஒரு ஓர்மை வரமாட்டேங்குது, எந்த நிலையிலையும் என்னுடைய மனசு ராகத்தாக இருக்க மாட்டேங்குது. சில பேர் சொல்றாங்க, எனக்கு மௌத்து பயமாவே இருக்குது, அதாவது 24 மணி நேரம் நான் மௌத்தாயிருவேனேங்கிற ஃபீலிங்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நெருக்கடியை, ஏதாவது ஒரு நெருக்கடி எல்லாம் கொடுத்துருவான்.
ஏன்? என்னுடைய வார்த்தையை நீ மதிக்காம நடக்கிற, பெயருக்கு முஸ்லீமாக வாழ்கிறாய், நீ உன்னிடத்தில் ஈமானுடைய வாடை இல்லை, அடையாளம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த லிஸ்ட்ல நான் யார்? நெருக்கடியெல்லாம் வரக்கூடாதுங்க. மாஷா அல்லாஹ், நினைச்சா வாழ்க்கை, நினைச்ச சாப்பாடு, நினைச்ச இடம், நினைச்ச பயணங்கள், இப்படியெல்லாம் ராகத்தா இருக்குன்னு ஆசைப்படுறோம். அதையும் தாண்டி தோழர்களே, தாய்மார்களே, சொர்க்கத்திலே நாங்கள் இருக்க வேண்டும், அன்னலாருக்கு அருகிலே இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஏங்கி ஏங்கி தவிக்கிறோமே, எப்போது அந்த பாக்கியம் கிடைக்கும்? நாம் மாறினால்தான் என்ன? நாம் மாறாமல் அல்லாஹ் இந்த மாற்றத்தை தரமாட்டான். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் தந்து விடுவான். பாருங்கள், திருமீதியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், அகிலத்தின் அருட்கொடை, மன் கானத்தில் ஆகிரா ஹம்மா, யாருக்கு மறுமைதான் நோக்கமாக இருக்கும். இன்னைக்கெல்லாம் மறுமை பயான் டாபிக்கோட ஸ்டாப் ஆயிடுது. பயானுக்கு பேசுறோமா, அதோட அவ்வளவுதான். மறுமை சிந்தனை எங்கே வருகிறது? ஒரு நிதானத்தை இழக்கும் போது, ஒரு பொறுமையை இழக்கும் போது, ஒரு தீய குணம் வெளிப்படும் போது, ஆஹா, இதனால் மறுமையில் நான் தண்டிக்கப்படுவேனே, அல்லாஹுக்கு முன்னால் நிற்பேனே 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 என்கிற அந்த உணர்வு வரணும். அப்படி உணர்வோடு யார் வாழ்கிறார்களோ, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் எப்போது மனசு நிறைஞ்சே வச்சிருப்பான். உங்க நோக்கம் மறுமையாக இருந்தால் உங்களுடைய மனசு நிறைவா இருக்கும். அல்லாஹ்வுடைய காரியங்களை கைகூட வைப்பான். வாத்தாஹு துன்யா, உலகத்தையே அல்லாஹ்வுடைய கையிலே தருவான். மேலும் அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் இறக்குவான், மறுமை நோக்கமாக இருந்தால். ஆனால் யாருடைய நோக்கம் உலகமாக இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் வறுமையை தருவான், ஏழ்மையை தருவான், நெருக்கடியை தருவான். மறுமை நாளில் தோழர்களே, தாய்மார்களே, நாம் கேட்பதெல்லாம், யா அல்லாஹ் மறுமையில் எங்களுக்கு தலைகுனிவை கொடுத்துறாதே கொடுத்துறாதேன்னு கேட்கிறோமே. அப்படி உங்களுக்கு உலகம்தான் நோக்கம், ஏமாத்துவேன், மோசடி பண்ணுவேன், நான் குர்ஆன் சுன்னாவையும் பேசுவேன், தவறையும் செய்வேன், மார்க்கத்தினுடைய அங்கம் என்றும் சொல்லிக் கொள்வேன், ஆனால் குடும்பத்தில் நல்லவனா வாழ மாட்டேன், தனிமையிலே ஹராமை செய்வேன், போதையிலே இருப்பேன், இளமையை வீணடிப்பேன், நல்ல பெண்ணாக இருக்க மாட்டேன், ஆபாசத்திலே திளைப்பேன் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு இந்த உலகத்தை நெருக்கடியாக்குவோம், அவர்கள் மாறவே மாட்டார்கள், அவர்களுக்கு மாற்றம் என்பதை கிடையாது என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அப்படியானால் தோழர்களே, தாய்மார்களே, என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நான் மாறணும். மனிதர்கள் தானே நாம் எல்லாருமே. ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த 2024 அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் வைத்திருந்தான். இந்த 2000 ஜனவரி டு டிசம்பர் வரை எங்களுடைய வாழ்க்கையில் இதே மெம்பரில் எவ்வளோ குத்துபாக்களை கேட்டிருப்பீர்கள், எவ்வளோ ஆயத்துக்களை காதிலே ஒலித்திருக்கும், எத்தனை வசனங்களை பதிவு செய்திருப்பீர்கள். பயான் கேட்கிற டைம்லையாவது அப்படியே உள்ளட்சத்தோடு கேட்கிறோமா? அதுவும் பலர்கள் இல்லை, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. கேட்ட பிறகு அந்த ஆயத்தை யோசித்து வீட்டிலே அமர்ந்து, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? பொறுமையை பேசினார்களா? பொறுமையை நான் மாற்றமாக கொண்டு வருகிறேன். நேர்மையை பேசினார்களா? நேர்மையை மாற்றமாக கொண்டு வருகிறேன். எங்க நம்மால மாற முடியாது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்க மாறும் நினைங்க, அல்லாஹ் உங்களை மாற்றுவான். மாற மாட்டேன், வருந்த மாட்டேன், திருந்த மாட்டேன் என்றால் தோழர்களே, பெரியோர்கள், அல்லாஹ் மாற்றப் போவதே இல்லை. உஹதுடைய களம் உங்களுக்கு தெரியும். பத்ரிலே 300 பேர் மக்கள் தான். எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ் தந்தான், மிகப்பெரிய வரலாற்று வெற்றி. பத்ரில் 70 எதிரிகள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் உஹதுடைய களத்திலேயோ அதே போல 70 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். மிகப்பெரிய தோழர்கள் எல்லாம் முஸஅப், அனஸ் இப்னு நலர், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய மக்கள் எல்லாம் கொல்லப்பட்ட நேரம், எல்லாருடைய வீட்டிலேயும் ஜனாசா விழுந்த நேரம் அது. போரிலே கலந்த எல்லோருக்கும் அடி அண்ணலம் பெருமானார் உட்பட, பெருமானாருடைய முன்பெல்லாம் உடைந்தது. அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை அல்லாஹ் அந்த யுத்த களத்திலே ஒரு தோல்வி என்று கூட சொல்லலாம் தந்தான் தானே. அப்போது அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள், அந்த நெருக்கடியை ஏன் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? 3வது அத்தியாயம் 165வது வசனம், அவலம்மா அஸாபத்துக்கும் முஸீபா, உங்களுக்கு ஒரு சங்கடம் வரும்போது, கத் அஸபது மிஸ்லைஹா, உங்களுக்கு உஹதில் ஏற்பட்ட இந்த வலி நெருக்கடி இருக்குது முஸ்லிம்களே, அதே மாதிரி நெருக்கடி தான் பத்ரில் எதிரிகளுக்கு 2 மடங்கு ஏற்பட்டது இல்லையா? ஆனால் குல்து மன்னா ஹாதா, எங்களுக்கு எப்படி இது வந்துச்சுப்பா, நாங்க ஏன் உங்களுக்கு கஷ்டப்படுறோம் முஸ்லிம், நீங்க உங்களை பேசிக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹுவ மின் இந்தி அன்ஃபுசிக்கும், இந்த உஹதிலே நீங்கள் ஏற்பட்ட வலிக்கு காரணம் நீங்க தான். நபியுடைய வார்த்தைக்கு மீறினீங்க, நிறைய விஷயங்களை அலட்சியம் காட்டினீர்கள், அதனால் அல்லாஹ் உங்களை இந்த இடத்திலே ஒரு தோல்வி முகத்தை தந்தான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ எங்களுக்கு ஏன்பா உஹதில் இவ்வளவு வலி? நீ தான் காரணம். அப்போ இன்னைக்கு அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரல, அல்லாஹ்வுடைய நேசம் பொருந்திய மக்களாக வாழல என்றால் எங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வரணுமா இல்லையா? நாங்கள் மாறினால்தான் என்ன என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஹுனைனுடைய இதுலையாவது 700-800 பேர் தான். ஆனா ஹுனைனுடைய யுத்த காலத்துல ஹிஜ்ரி 8 நடக்கிறது தோழர்களே. முஸ்லிம்கள் மட்டும் 13,000 பேர் கலந்து கொள்கிறார்கள். எதிரிகள் எத்தனை பேர் தெரியுமா? 4,000 பேர் தான்.
அங்கேயும் ஒரு தோல்வி அல்லாஹ் ஆரம்பத்திலே கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? அங்கேயும் ஒரு விதமான கட்டளைகள் மீறப்படுகிறது. அங்கே அவர்களுக்குரிய ஒரு சில தவறுகள் அங்கே ஏற்படுகிறது. இஸ்லாமியர்களுக்குள்ளே 13,000 எங்கே, 4,000 எங்கே? ஆரம்பத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி முகமாக அங்கே இருக்கிறது. கடைசியிலே அல்லாஹ்விடத்திலே பெருமானார் அழுகிறார்கள், கண் கலங்கி பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு காற்றையும் படையும் அனுப்பி மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தந்தான். அதையும் குர்ஆனிலே தௌபாவிலே 9:25, 26 அல்லாஹ் சொல்லும்போது என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாம பிரம்மாண்டமான படை, 13,000 பேர் இருக்கோம், யாரான தொட முடியும் என்று அவங்க நினைச்சாங்க. எப்படி நினைச்சாங்க? யௌம ஹுனைன் இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், அவங்களுடைய எண்ணிக்கை அவங்களை மிகைக்க வச்சுச்சு. நாம தான் டாப் நினைச்சாங்க. உன்னால ஒன்றும் கிடையாதடா, நான் தான் உனக்கு எல்லா அருளையும் செய்கிறேன் என்று நாம் காண்பித்தோம். அவர்களுக்கு ஒரு சக்கீனத்தை சும்ம அன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு அலல் முஃமினீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்களுக்கும் அலா ரசூலிஹி வலல் மூமினீன், ரசூலுக்கு மூமினுக்கு நாம் ஒரு அமைதியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இப்படியான அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வை தந்து கொண்டே இருக்கானே. ஆனால் அவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம், அவர்கள் மாறாமல் வருந்தும் போதெல்லாம் அல்லாஹ் ஒரு அடி அங்க கொடுக்கிறான். அதே போன்றுதான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருக்கடியும் கவலையும் நோய்களையும் தாரான் என்றால் நம்ம லைஃப்ல அல்லாஹ் ஒரு சேஞ்சை விரும்புறான். என் வாழ்க்கை மாறணும், என் தொழுகை மாறணும், என்னுடைய அகலாக்கு மாறணும், என் தர்ம சிந்தனை அதிகமாக வேண்டும், நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல இளைஞனாக. சொன்னார்கள் கஞ்சாவிலையும் போதையிலையும் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பிள்ளைகள் கூட இப்படி தவறில் ஈடுபடுவதாக கேட்டு அதிர்ந்தே போய்விட்டேன். எப்படியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் திருந்தி நல்ல நடைக்கு வருவாங்கன்னு பார்த்தால் வழிகேட்டையும் ஆபாசத்தை நோக்கி பயணிக்கிறார்களே, என்ன கேவலம். அப்ப நாங்கள் ஏன் மாறாமல் இருக்கிறோம்? அல்லாஹ் மாற்றாமல் நம்மை அழிவிலேயே தள்ளுவான். நீங்க கொஞ்சமாவது உங்க உள்ளத்தில் ஈரம் ஏற்பட்டே ஆக வேண்டும் அன்பானவர்களே. அப்படியான வாழ்க்கையை தான் அன்றைய சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்ற அறியாமை காலம் உண்டுதானே, எவ்வளவு பெரிய அநியாயங்களை எல்லாம் செய்தார்கள். 3வது அத்தியாயத்துடைய 103வது வசனம், வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நார், நரகத்தின் விளிம்பிலே இருந்தார்கள். அவ்வளவு விபச்சாரம், குடி, மது. ஆனா இந்த இஸ்லாம் வந்தது, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டார்கள், பெருமானாருடைய சுன்னாவை பின்பற்றினார்கள். உலகத்தில் வாழும் போதே ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ்வுடைய ரிலா பொருத்தத்தை அவர்கள் பெற்றார்கள். இன்னைக்கு பயான் என்றால் அவர்கள் வரலாறு இல்லாமல் பேச முடியாது தானே. அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கெல்லாம் பாடமாக படித்தரங்களாக இருக்கிறது. அவங்க எப்படி இருந்தாங்க, தன்னை மாத்திக்கிட்டாங்களா இல்லையா? ஒரு போதை ஹராம், உடனே அந்த ஸ்பாட்ல விட்டு உடைக்கிறாங்களே. ஒருத்தர் நோவினை செய்யக்கூடாது என்றால் உடனே அதை விட்டு மாறுறாங்களே. அந்த உடனே அந்த மாறுதல் ஏன் எங்கள்கிட்ட இல்லை? இன்னைக்கு இந்த பயான் நான் பேச நீங்க கேட்குறீங்க, சரி ஏதோ ஒரு மாற்றம் வரட்டும் பார்ப்போம் அப்படின்ற நிலையில நாம் கடந்தால் எந்த பிரயோஜனம் அல்லாஹ் நம்மை மாற்றப் போவதில்லை. இங்கேயே நான் மாறிவிட்டேனா? இந்த உரையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே செய்ய லைஃப்ல இதெல்லாம் தவறா இருக்குது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கூடிய வெறுப்பா இருக்குது, பெருமானாருடைய வாழ்க்கைக்கு அதாவது மாற்றமா இருக்குது, நான் மாறணும் என்ற இந்த சபையிலேயே, இந்த நொடியிலேயே, இந்த செகண்ட்லேயே நானும் நீங்களும் யோசித்தால் அவங்கள் அல்லாஹ் மாற்றுவான். என் அடியா எனக்காக இயங்குறானே, எனக்காக அவன் தன்னுடைய வாழ்வை மாற்ற நினைக்கிறானே, மறுமையில தவறில்லாமல் அசிங்கங்கள் இல்லாமல் பாவிகளோடு எழுப்பப்படக்கூடாது என்று தவியாய் தவிக்கிறானே, அவனை நான் மாற்றுவேன் என்று அல்லாஹ் நம் குணங்களை மாற்றுகிறான், எண்ணங்களை மாற்றுகிறான். அவன் பொருத்தத்துக்குரிய மிகப்பெரிய சிறந்த உயர்ந்த வாழ்வை அல்லாஹ் தருவான். தோழர்களே, அதைத்தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். ஒரு சில வரலாறுகளை தொடர்ந்து நான் சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் அந்த மக்கள் தன் வாழ்க்கை நடைமுறைகளை உடனுக்குடன் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமா எந்த நிலை என்றாலும் அந்த காரியத்தை செய்வார்கள். அல்லாஹ் ஒரு காரியத்தை வெறுத்துட்டானா அதுல என்ன உலக லாபம் கிடைத்தாலும், என்ன மரியாதை கிடைத்தாலும் அதன் பக்கம் அவங்க போகவே மாட்டார்கள். இப்னு சீரின் என்கிற வரலாற்று கிதாபிலே நீங்கள் படிக்கலாம். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு நபி தோழர், ஈமானுக்கான அடையாளமாக இந்த மண்ணிலே வாழ்ந்தார். உங்களுக்கு தெரியும் தானே அவருடைய வரலாறு. அவங்களுடைய தாயார் மிகப்பெரிய குறைஷ் பெண்மணி. அவங்க மகனை அழைத்த சஅதே, இந்த கொள்கை, இந்த முஹம்மதினுடைய அந்த வாழ்வியலை நீ விட்டு விட்டு வா, உனக்கு இந்த மக்காவையே தருகிறேன். நீ இந்த இஸ்லாத்தை விட்டுட்டு வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம ஓய்வெடுக்காமையே இருப்பேன். நாளுக்கு நாள் தாய் என்றால் அவருக்கு உயிர். தாய் பரிதவித்து உடல் எல்லாம் நடிஞ்சு போய், அதாவது நொழிஞ்சு போய் அப்படியே எலும்புந்தோலுமாக கிடக்கிறார்கள்.
அருமை மகனை, இப்போது கூட உன்னுடைய இந்த மனசு இறங்காதா, நீ மாற மாட்டாயா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, என் ரப்புக்காக நான் மாறுவேனே தவிர அவருடைய பொருத்தத்துக்காக என் வாழ்க்கை இருக்குமே தவிர, அம்மா உங்களுடைய நேசத்துக்காக என் ரப்பை நான் எப்படி வெறுக்க முடியும்? 100 முறை நீங்கள் பிறந்து இப்படி என்னை சொல்லி கொள்கையை விட சொன்னாலும் நான் அதை ஏற்க மாட்டேன் அம்மா என்று சொன்ன ஈமானுக்கு சொந்தக்காரர் அவர். எப்படி என்றால், பிற்காலத்தில் பெரிய திராட்சை தோட்டத்துக்கெல்லாம் அதிபதி, நிறைய திராட்சை தோட்டம் இருந்துச்சு அவருக்கு. இன்னைக்கும் சைனாவில் போனீங்கன்னா, இப்போ நீங்கள் சைனாவில் போனால் கூட சாது நபி வக்காஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு தோட்டங்களே காணப்படுவதாக சொல்கிறார்கள். அப்படியான அந்த காலத்திலே மதினாவிலே இவருடைய தோட்டம் தான் மிகப்பெரிய மகசூலை தந்தது. ஒரு நேரம் திராட்சை தோட்டங்கள் எல்லாம் அழுவி கொண்டு இருக்கக்கூடிய காலம். எல்லாம் ஒரு ஆஃப் ரேட்டுக்கு வாங்கிக்கங்கப்பாங்கிறாங்க. யாரும் வாங்க முன் வரல. நாங்கள் வாங்கி நஷ்டப்படவா? ஏன்னா பெரிய நஷ்டம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஒரு டீல் வருது அவருக்கு. அவருடைய பணியாளர் வந்து சொல்கிறாரு, யாரும் வாங்கலை, ஆனால் டபுள் ரேட்டுக்கு வாங்கிக்க ஆள் ரெடியாக இருக்காங்க. பார்த்து யாருப்பா? மதுக்களை தயாரிக்கிறாங்க இல்லையா, மது பிழிவாங்க இல்லையா, மது பாட்டில்கள் தயாரிக்கக்கூடிய அந்த கம்பெனி வராங்க. உங்கள் திராட்சையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டபுள் ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க, உங்களுக்கு டபுள் லாபமும் கிடைக்கும். பணியாளர் வந்து யார்கிட்ட சொல்கிறா? சாத் அலி என்ன சொல்கிறாங்க. இவருக்கு இந்த பழங்கள் அப்போது விற்கவில்லை என்றால் அவர் வாழ்க்கையே ஜீரோவில் போயிடும். அப்படி வைங்க, அந்த மாதிரி இக்கட்டான நிலை. அப்போ இப்படி ஒரு ஆஃபர் வருது, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல சாத் அலி எல்லாம். எப்படி அவங்களுடைய உள்ளங்கள் எந்த நிலையிலையும் அல்லாஹ்வுக்கு எதிராக மாறாமல் இருந்தது என்று பாருங்கள். இந்த பழங்களை எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் கொட்டி மண்ணோடு மண்ணாக அழிக்க முடியுமோ அழித்து விடுங்கள். ஒரு ஹராமான ஒரு மதுவுக்காக என்னுடைய இந்த பழங்கள், அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை நான் தருவேனா? என் உயிரே போனாலும் சாப்பாடு இல்லை என்றால் நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த பழங்கள் எல்லாம் மண்ணிலே கொட்டப்பட்டதாம் தோழர்களே, பெரியோர்களே. அப்படியெல்லாம் இக்கட்டான நேரத்திலே கூட அல்லாஹ் ரசூலுக்கு மீறி அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது. ஆனால் நான் வட்டியில் போயிட்டேன். இஸ்லாமியர்கள் கொள்கை பேசக்கூடியவர் சொல்கிறார்கள், கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு பெரிய தவறு செய்து நிற்பார்கள், வந்து சொல்லுவாங்க, என்னங்க இப்படி கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சுங்க. இப்படியே நாம் அலட்சியத்தை காண்பித்தால், மாறாமையை நடந்தால் அல்லாஹ் அந்த அசிங்கத்திலே விட்டு விடுவான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் எந்த மாற்றத்தையும் தராமல் சீல் வைத்து விடுவான். ஆனால் அந்த தோழர்களை பாருங்கள், அவங்க வாழ்க்கை மாறியதா இல்லையா? கடைசி நொடி வரை அல்லாஹ்வுடைய நேசத்தை கொண்டே அவர்கள் நடந்தார்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு எல்லாம் ஒரு நியமத் அல்லாஹ் கொடுக்குறான். நல்ல வாழ்க்கை இருக்கும், நல்ல வாகனம் இருக்கும், நல்ல பிரம்மாண்டமான வீடு இருக்கும், நல்ல ராகத்தான பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே உங்ககிட்டயே இருக்கணும்னா நீங்கள் மாறணும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் லைஃப் உங்களுக்கு மாறவே இல்லை, இன்னும் டவுனாகவே போறீங்க என்றால் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. இந்த ஒரே ஒரு ஆயத்தை தயவு செய்து உங்கள் உள்ளத்தில் எப்போது பதிவு செய்யுங்கள். 8வது அத்தியாயம் 53வது வசனம், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ لَمْ يَكُ مُغَيِّرًا نِعْمَةً أَنْعَمَهَا عَلَى قَوْمٍ حَتَّى يُغَيِّرُوا. நீங்கள் அல்லாஹ்வுக்காக மாறாமல் இப்படியே இருந்தால் அல்லாஹ் உங்களை மாத்திடுவான். எப்படி என்றால், உங்களுக்கு தந்த நியமத்தை பிடுங்கி உங்களை ஜீரோவுக்கு கொண்டு வந்து விடுவான். எத்தனை பேரை பார்க்கிறோம் கண்ணால். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய எச்சரிக்கை இது. அல்லாஹ் கொடுத்த நியமத்தோடே இருக்கணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் தந்த இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க லைஃப்ல ஏதாவது ஒரு கிஃப்டை, ஒரு நியமத்தை அல்லாஹ் ஒரு நொடி எடுத்துட்டா மனசு என்னவெல்லாம் பதறுகிறது. ஆஹா, எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்துச்சு, இந்த ஒரு மாசமா ரொம்ப நோயில படுத்துட்டேனே, ஆரோக்கிய காலங்களை எல்லாம் நினைத்து துடிக்கிறானா இல்லையா? நல்ல வருமானம் இருந்த காலம் திடீர்னு நல்லா லாஸ்ட்ல கொண்டு போயிட்டான். ஆஹா, என்னுடைய நிலைமை, நான் தவறுல போனேனே, அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தவறுகளில் இருந்து நான் மீளாமே நடந்துட்டேன் என்று ஏங்கி துடிக்கிறானே தோழர்களே. அப்படிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அந்த மாற்றம் இல்லை என்றால் உலகத்திலேயே அல்லாஹ் நெருக்கடி தருவான் என்றால் அதற்குரிய களமே என்ன தெரியுமா? நியமத்துகளை புடுங்கி விடுவான் அல்லாஹ். உலகத்தில் நெருக்கடி, அல்லாஹ் சொல்ற நெருக்கடி வேற, சாதாரண நெருக்கடி கிடையாது. உங்களால் மூச்சே விட முடியாது தோழர்களே, பெரியோர்களே. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கேட்டாவது மாறுகிறோமா? இதையெல்லாம் கேட்டாவது என்னுடைய இபாதத்தோ, என்னுடைய நடைமுறைகளோ, அகலாக்குகளோ, என் குடும்ப நிலைகளோ மாறிவிட்டதா? இல்லை என்றால் இந்த எச்சரிக்கைகள் வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. இந்த சமூகத்திலே நோய்கள், கஷ்டங்கள், நாளுக்கு நாள் இன்னல்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் நம்மளை அப்படியே டச் பண்ணி பார்க்கிறான். குர்ஆன்ல 32வது அத்தியாயத்துடைய 21, 22வது வசனம், வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா, கொஞ்சத்தான் அல்லாஹ் உங்களுக்கு அவருடைய சோதனையை தரான். எப்படி தெரியுமா? தூனல் அதாபில் அக்பர், பெருசு எதுவும் கொடுத்துடாம அப்படியே அல்லாஹ் உங்களை காப்பாத்திக்கிட்டே வரான். ஏன்? லஅல்லஹும் யர்ஜூன், நீங்க திரும்பி வரணும், மாறி வரணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் நீங்க தாங்கிக்கிற மாதிரியான அதாபை நம்ம தரோம். இல்ல ஒரே அடியா போட்டு அந்த ஸ்பாட்லயே உங்களை வேதனை படுத்த வேண்டும் என்றால்
உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை நம்மால் பார்க்க முடியும். தோழர்களே, மாறணும் சொல்றீங்களே, ஓகே, பேசுறோம் கேட்கிறோம், மாஷா அல்லாஹ். ஆனால் அந்த மாற்றம் என்னிலிருந்து வரட்டும் என்று ஒவ்வொருவரும் நினைத்து பாருங்களேன். குடும்ப தலைவர் நீங்க மாறினால், உங்க வீட்டில் ஒரு இஸ்லாமிய நடைமுறை, ஒரு இபாதத்தை, ஒரு வாரத்தில் ஒரு நாள் குர்ஆன் ஓதுவது, அல்லது நல்ல வியாபார சூழல், அல்லது குடும்ப உறவுகளை போய் சந்திப்பது, பள்ளிக்கு நடந்து தான் இனி வருவேன், ஒரு சின்னதை நினைத்து மாறுங்களேன். ஃபஜர் நான் எப்பவுமே லேட்டாக தான் வரேன், இனி ஃபஜருக்கு முதலாளா வந்து நிற்பேனே. மாறுறோமோ இல்லையோ தோழர்களே, அல்லாஹ் இந்த நியத்துக்காக கூலி கொடுத்த அந்த கூலியை தலையில சுமந்த மக்களாக நானும் நீங்களை இந்த களைவோமா இல்லையா? நான் வேண்டுமானால் ஒரு நிமிடம் பேசாமல் இங்கே நிற்கிறேன். என்ன மாற்றத்தை உங்கள் லைஃப்ல கொண்டு வர போறீங்க என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படிதான் அன்றைய மக்களுடைய வாழ்க்கை இருந்தது. உங்களுக்கு தெரியும் தானே தோழர்களே, ஒரு சில வரலாறுகளை படிக்கலாம், அப்படியே உள்ளத்தை உலுக்கிவிடும். அதிலே ஒரு வரலாறு தான் கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹ். இந்த சஹாபியுடைய பெயரை பல பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. வரலாற்றில் ரொம்ப ரேரான சம்பவங்களை கொண்ட கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். எந்த அளவு கோடீஸ்வரர் என்றால், அவர்கிட்ட கடன் வாங்காத ஒருவருமே கிடையாது. அவ்வளோ ஹெல்ப் மைண்டு. இவர் சக்கராத்தில் இருக்கிறார், மரணத்துடைய உச்சம். சக்கராத்தில் வீட்டிலே படுத்திருக்கிறார். பார்த்தா யாரும் இவரை மௌத்து நெருக்கத்தில் இருக்கிறார் பார்க்க வருவாங்க தானே, துவா செய்ய வருவாங்க தானே, ஒருவருமே வரவில்லை. தேம்பி அழுகிறார். இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்களோடு செழிப்போடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனால் என்ன பார்க்க யாருமே வரலை. என்ன ஒன்று பணியாளரை கூப்பிடுறாங்க, தம்பி ஏன் வரல? யாரும் வரல. உங்கள்கிட்ட கடன் வாங்கினதுக்காக நீங்க அதை கேட்டுருவீங்களோங்கிற பயத்தால் உங்களை பார்க்க அவர்கள் வரவில்லை. சஹாபியுடைய பெயர் என்ன? கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு. அழுகிறார்கள், சொல்லுகிறார்கள், அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், சக்கராத்துடைய நேரத்திலே கூட நான் இன்னும் மாறி இருக்கலாமோ, இன்னும் மக்களோடு நல்ல விதமாக நடந்திருக்கலாமோ, ஏதோ ஒரு கடினத்தை காண்பித்ததால தானே மக்கள் வர வெறுக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தை, அஹ்ஸல்லாஹு மாலன் யன்ஃபஉ இஹ்வானன் மின ஸியாரா. என்னை சந்திப்பதற்கு தடையாகிறது என்னுடைய பொருளாதாரம் அழிந்து போகட்டும். பணியாளரை வாங்க, போய் தெருக்கள் அறிவியுங்கள், தெருக்கல்ல போய் சொல்லுங்க, என்கிட்ட வாங்கின எல்லா பைசாவும் காசும் நான் எல்லா கடனையும் நான் தள்ளுபடி செய்து விட்டேன், ஒரு ரூபா தர வேண்டாம். கேட்ட உடனே மதினாவே அலறுகிறது. பெரிய தொகையெல்லாம் வாங்கி வைத்திருந்தார்கள். அந்த செகண்ட் அனைத்தையும் தள்ளுபடி செய்கிறார். அந்த அவருடைய வீட்டு கதவெல்லாம் உடையிற அளவுக்கு மக்கள் திரளாக திரும்பி அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இப்படி ஒரு மாற்றத்தை கடைசியிலையும் சக்கராத்தில் இருக்கிறேன், இனி எனக்கு மூச்சு இருக்குமா உயிர் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் அந்த நேரத்திலும் இறைவா ரட்சகா என்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை தந்து இவர்களுடைய நல்ல துஆக்களை பெற்று யா அல்லாஹ் என்னை மரணிக்க வைக்கிறாயே என்று அவர் பிரார்த்தனை செய்த நிலையிலேயே கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு மரணிக்கிறார். அப்படி மாற்றம் என்பது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல, ஜும்மாவுடைய உரை கேட்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வர வேண்டும், ஒவ்வொரு நொடியும் வர வேண்டும் என்றால் அவங்க அல்லாஹ்வே மாத்திடுவான். கொஞ்சம் அல்லாஹ் பக்கம் நீங்க சாஞ்சு பாருங்க, அல்லாஹ் அப்படியே உங்களை அரவணைத்துக் கொள்வான் தோழர்களே. ஆனா நான் வருந்த மாட்டேன், மாற மாட்டேன் என்றால் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நமக்கெல்லாம் முக்கியமான நிகழ்வு சக்கராத், உயிர் தொண்டைக்குழி அடையிற அந்த டைமுக்கு நம்ம மாறணும்னு நினைப்போம். கால ரப்பி, சூரா ஃபஜ்ரிலே படித்து பாருங்கள், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் தவணை கிடைக்காதா என்று ஏங்கி நிற்பார்கள். மாற நினைப்பாங்க, நல்லவிட மாறிடுறேன் யா அல்லாஹ், எதிர்பார்க்கிற மாதிரி 100% பெர்ஃபெக்ட் ஆகிறேன், வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவன் சக்கராத்திலே ஒரு சஹாபி இருக்கிறார். மலக்குல் மௌத் வருகிறார்கள், முஸ்லீம்லே வருகிறது. மலக்குல் மௌத் கேட்கிறாங்க, உன்னுடைய கடைசி நேரம், நான் பேசுவதை கேட்பாய், பதில் கொடுக்க நேரம் தான் உனக்கு அவ்வளோ, அதுக்கப்புறம் நேரமே இல்லை. நீ அல்லாட்ட தப்பிப்பா என்று நினைக்கிறாயா அப்படிங்கிறார். அல்லாட்ட நீ போய் செட்டில் ஆகுவியா நினைக்கிறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணி இருக்கிறேன்னு கேட்குறார் மலக்கு. சக்கராத்தில் ஒரு நல்லடியார்ட்ட ஒரு சஹாபி கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எவ்வளோ பேருக்கு அதே பதிலைத்தான், நான் எவ்வளோ பேர் கடன் கொடுத்துருக்கிறேன், என் பணியாளரை கூப்பிட்டு கடனை வசூலிக்க அனுப்புவேன். அப்போது நான் சொல்லுவேன், அந்த பணியாளர்கள்ட்ட சொல்லும்போது, கடன் வாங்கும்போது யாரையும் மாஃபா, அவங்களெல்லாம் பலகீனமான ஃபுக்கரா ஏழைகள், கஷ்டப்படுத்திடாத, யாரையும் துன்புறுத்தி வார்த்தையில கூட சடைவடைய வைத்துடாதே என்று சொல்லிதான் என் பணியாளரை அனுப்புவேன். அவங்களுக்கு நான் டைமை கொடுப்பேன், முடியாதவர்களுக்கு தள்ளுபடி செய்வேன் என்று அவர் சொல்லும்போது சக்கராத்திலே இப்படி மலக்கும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே முஸ்லீம் வரக்கூடிய சரியான செய்தி, அல்லாஹ் அர்ஷிலே இருந்து ஒரு சப்தத்தை எழுப்புகிறாராம். என்ன தெரியுமா? எனக்காக என் அடியான் அந்த நேரத்தில் மாறுகிறானே, அவரை நான் பொருந்திக் கொண்டேன், அவனுக்காக சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அவர் மவுத்தாகிறதுக்கு முன்னாலே கேட்ட வார்த்தை, கடைசியில் அவர் லைஃப்ல ஏற்பட்ட ஒரு மாற்றம் தானே தோழர்களே. அப்படியானால் என் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்ன?
இந்த தொழுகை முடித்து விட்டு கையேந்தும் போதே ஒரே ஒரு பாவத்தை நான் விட்டுறேன், ஒரு நன்மையை செய்கிறேன், இந்த மாற்றம் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், வருந்த மாட்டேன், திருந்த மாட்டேன், நல்ல குணத்தோடு இருக்க மாட்டேன், நல்ல கணவனா நல்ல பெண்ணா நல்ல இளைஞனா இருக்க மாட்டேன், அல்லாஹ் ரசூல் விஷயத்தில் அப்படி இப்படி தான் இருப்பேன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய சில கட்டளைகள், கடுமையான எச்சரிக்கை நீங்கள் படிக்கலாம். குர்ஆனில் நீங்கள் படியுங்கள். இந்த ஒரு வசனத்தை கேளுங்கள். 14வது அத்தியாயம் சூரா இப்ராஹீமினுடைய 42வது வசனம். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். பாவிகளே, பாவத்தை விட்டு மாறாதவர்களே, உங்களை அல்லாஹ் கண்டுக்காம இருக்க நினைக்கிறீங்களா? இன்னமா யுஅখিরஹும் லியௌமின், ஒரு நாளுக்காக அல்லாஹ் உங்களை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறான், அப்படியே அல்லாஹ் உங்களை விட்டு வச்சிருக்கிறான். தஷ்கசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் எல்லாம் உங்களுக்கு நிலை கொத்துகிற நேரம் வரும். அந்த நேரம் வராதா? அது வரைக்கும் அல்லாஹ் உங்களை விட்டு பிடிக்கிறான். விட்டு பிடிப்பது அல்லாஹ்வுடைய நியதி தோழர்களே. அதற்கு முன்னால் நாங்கள் மாறியே ஆக வேண்டும். அல்லாஹ் எதிர்பார்க்கிற பெருமானாருடைய உம்மத் என்கிற அங்கீகாரத்தோடு நம்முடைய வாழ்வை, நம்முடைய எண்ணங்களையும் செயல் மாற்றிக்கொள்ள வேண்டும். சின்ன பெரிய தவறுகளோ, என்னுடைய இபாதத் விஷயத்தில், குணங்கள் விஷயத்தில் நாங்கள் மாற வேண்டும். குடும்ப விஷயத்தில் நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுறவனில் நான் முதன்மையானவனாக நிற்க வேண்டும் தோழர்களே. அப்படி ஒரு மாற்றத்தை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைகிற சிறந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சில உபதேசங்கள், குறிப்பாக அல்லாஹ் எங்களை மாற்ற வேண்டும் என்றால் நான் மாறும், நான் நினைக்கணும், முதல்ல நான் நினைக்கணும், என் உள்ளம் வெதும்பணும். அந்த மாற்றத்தின் அடையாளமாக என் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க வேண்டும். மாறுவது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அந்த மாறணும் நினைக்கிறோம் இல்லையா, அந்த நியத்துக்கே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மை கொண்டாடி விடுவான் தோழர்களே, பெரியோர்களே. நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் நம்மளாம் அப்படி யாரும் எடுக்கிறது இல்லை. ஆனாலும் இந்த 2025 நான் இப்படி இருப்பேன், இவ்வளோ சாப்பிடுவேன், உடம்பை குறைப்பேன், அந்த பழக்கத்தை விட்டுருவேன், இதெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நொடியும் ஒரு உபதேசத்தை கேட்டால் அவன் உள்ளங்கள் நடுங்கி அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் தோழர்களே. இப்படியே மாறாமல் போனால் முந்திய பேசிய வசனங்களைப் போல் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை தான். அதில் மிக மிக மோசமான அல்லாஹ் சொல்கிறான், நீ மாறாமையே இப்படியே நீ இருக்கும்போது உனக்கு நான் தந்த நியாமத்தை மாற்றி எடுத்து உன்னை நெருக்கடியில் தள்ளுவேன். ஒவ்வொருத்தருக்கும் மோமியன்களை பொறுத்தவரைக்கும் நோய்ங்கிறது அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம். பாவிகளுக்கு இந்த உலகத்திலே அதாப். இப்போது கூட சொன்னார்கள், ஒரு 3 பேர் கேன்சர் நோய்க்காக இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு எடுக்கிறாங்க. கேன்சர் நோய் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு ராகத்தாக மாஷா அல்லாஹ் வாழ்கிறோம். அல்லாஹ் நம்மளை மரணிக்கிற வரை ஆரோக்கியத்தோடு வைக்கட்டும், நோய் நொடி மருத்துவமனை அலையாத வாழ்வை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நிர்வாகத்தில் சொல்லும்போது 3 பேர் நினைக்காதீங்க, டெய்லி 4 பேர் 10 பேர் வராங்க. எல்லாம் நாங்கள் போய் ஆய்வு செய்யும்போது கடுமையான கேன்சர் நோய். தெரிஞ்ச ஒரு சகோதரர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிறார், 30 வயசு தான், அவர் இறந்துட்டார். இப்போ 2-3 தடவை நலம் விசாரிக்க போகும்போது வாயில் கேன்சர். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நல்ல பருமனாக இருக்கிறார், நம்மளோட குண்டா இருக்கார் வைங்களேன். அடுத்த 1 மாதம் கழித்து போகும்போது மீடியமாக இருக்கிறார். அடுத்து அவர் மவுத்தாகிறதுக்கு 1 வாரம் முன்னாடி போகிறோம், உடம்பு எலும்பு தான் இருக்குது, இந்த வாய் பல்லுக்குள்ளே கேன்சர். சின்னதாக ஒரு 3 வயசு பையன் இருக்கிறான். கடந்த மாதங்களுக்கு அவர் இறந்துட்டார். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள், ஆரோக்கியத்தை நினைத்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் மனதில் இருக்கிறது. அதனாலே தான் பெருமானார் சொன்னார், நிஅமதான் மக்பூபுன் கஸீரும் மினன்னாஸ். 2 பெரிய அருட்கொடைகள். ஆனால் வீணடிக்கிறான். நல்ல நடக்கிற, நல்லா ஓடுற, எல்லாம் ராகத்தாக இருக்கிற, ஆனாலும் படுத்து தூங்குற, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணாமல் நடக்கிறேன். திடீர்னு நல்லா படுக்கையில் போட்டுட்டா, கேன்சர் மாதிரி நோயை தந்துட்டா, கிட்னி லிவர் ஃபெயிலியரை கொடுத்துட்டா, அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்கணும். காதில் கேள்விப்படுறோமா இல்லையா தோழர்களே? அதே மாதிரி 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன், 21 வயது இளைஞன், ரெடிமேட் கடையில் மக்களை கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அங்கேயே மயங்கி விழுகிறார். போய் தூக்குறதுக்குள்ளே மோஷன் போய் ஒரு மாதிரி ஆகிட்டார் போல. அப்படி தூக்கும் போது அவர் மவுத் ஜனாசா, சைலண்ட் அட்டாக். 21 வயசு இளைஞன். நல்லா இருந்த மனிதனுக்கு உடைய வாழ்க்கையை பாருங்கள். அப்படிதான் தோழர்களே, அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்குற எந்த நியாமத்தை எங்களுடைய பறிபோயிடக்கூடாது என்றால் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்குரிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிப்பதற்குரிய களமே நம்முடைய தர்மம் தான். 3 கேன்சர் பேஷண்ட் நோய்கள், ஒவ்வொருத்தரையும் பற்றி தெளிவாக கேட்டு கூட உங்கள் தர்மத்தை கொடுங்க. அந்த நோய்க்காக அவங்க படுற அவதியே கடுமையான அவதி. எவ்வளோ பெரிய வழியை தாங்குவார்கள். பொருளாதாரம் இல்லாமல் அவங்க அலையும் போது நம்மளால் ஒரு பொருளாதாரம் அவங்களை போய் சேருதுன்னா மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தாக இருக்கும். நமக்கு வர தீங்கை அல்லாஹ் அதனால் எடுத்து விடுவான். அன்பானவர்களே, ஆக தோழர்களே, பெரியவர், நம்முடைய மாற்றம் இத்தனை நாள் நான் கொடுத்தது போதாது, இனிமேல் இன்னும் கொடுப்பேங்கிற அந்த மாற்றம் இந்த ஜும்மாவில் இருந்தே நமக்கு வரட்டும். நீங்க தரக்கூடிய இன்றைய சதக்கா ஒரு ஆளுக்கு அல்ல, 3 கேன்சர் பேஷண்ட்டுக்காக செல்ல இருக்கிறது.
ஆக இதுவரை இல்லாத அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க அள்ளி கொடுங்க. அந்த மாற்றத்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான். யா அல்லாஹ் எங்களுக்கு நோய் நொடிகள் இல்லாத, பலகீனங்கள் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத வாழ்வையும் எல்லா நிலையிலையும் உன் தூதருடைய வாழ்வை நேசித்து மாற்றத்தோடு உன்னுடைய நேசத்தோடு இருந்து ஈமானோடு உள்ள மரணத்தையும் விசாலமான ஒளிமயமான கபூர் வாழ்வையும் நாளை மறுமையிலே மாற்றத்தோடு ஈமானோடு வாழ்ந்ததால் யா அல்லாஹ் எங்கள் நபியோடு நீ எழுப்புவாய் அந்த வாழ்வை தந்து உன் திருமுகத்தை சிரித்த நிலையிலே பார்த்து மின்னல் வேகத்திலே சிராத் என்கிற பாலத்தை கடந்து யா அல்லாஹ் உலகத்திலே மண்ணறையிலே மறுமையில் உன்னுடைய வேதனை சாபத்தை துளியும் பெற்று விடாமல் யா அல்லாஹ் எங்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் எங்கள் கொள்கை உறவுகளோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அன்னலாருக்கு அருகிலே உலா வரக்கூடிய மறுமையின் முத்துக்களாக சொர்க்கத்தின் சொந்தங்களாக எங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுருனா அலல் கௌமில் காஃபிரீன் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.